ஸ்கொயராக ஒரு 15க்கு 15 பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ செய்கிறது வந்து எலிஃபெண்ட்டோட ஹெட் ஆக்கம் பண்ண போகிறேன், தலை. அதுக்காக இப்போது நாம் ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் மடிச்சுக்கலாம். நமக்கு வெளியே எந்த பக்கம் வரணுமோ அது ஃபஸ்ட்டு மடிக்கிற மாதிரி, அதாவது உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பிளாக்கு தான் நமக்கு மெயின் கலராக வேணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு மடிக்கும்போது அந்த கலரை மடிச்சுட்டு, இப்போ நம்ம செகண்டு இந்த பாதி பாதியாக மடிக்கும்போது இந்த கலர் வெளியே எடுத்திருக்கோம். அப்புறமா இந்த பகுதியை நல்லா இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. கார்னர் பகுதியெல்லாம் நீட்டாக நமக்கு மடிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. திருப்பி வச்சு அடுத்த பகுதியும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் கரெக்டாக நேரைய வச்சு நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். அடுத்து மேல் பகுதியை இந்த மாதிரி இந்த லைன் வரைக்கும் இப்படி மடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் மடித்ததுக்கப்புறம் அடுத்த பகுதியும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடித்ததுக்கு பிறகு இந்த லைனுக்கு நேரும் இப்படி வச்சு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி ஒஸ்திட்டு மடக்கி விட்டுக்கோங்க உள்ளாடி பார்த்து. 2 பக்கமும் அதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம மடக்கியாச்சு, அடுத்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பகுதியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மேல் பகுதியில் ஒரு மடிப்பு மடித்தோம் பார்த்தீங்களா, அது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா. இப்படி இந்த பகுதியை நம்ம அந்த லைன்ஸை கரெக்டாக பிடிச்சி விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பிடிச்சி விட்டுக்கணும். இந்த லைன்ஸ் ரொம்ப நீட்டாக வர மாதிரி இந்த பகுதியை நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அப்புறம் நமக்கு இந்த சென்டர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதியும் கரெக்டாக பிடிச்சி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு நேர் இந்த பகுதியை இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கணும். இந்த லைனுக்கு நேர் ரெண்டு பக்கமும் அமுக்கி விட்டுக்கணும்.
இப்போ பார்த்தீங்களா, அமுக்கி விடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பகுதியை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இந்த பகுதியை இப்படி லைட்டாக மடக்கிக்கலாம். இந்த பகுதி இப்படி மேலே ஒசத்தி வச்சுட்டு இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த பகுதி இப்படி கீழே இப்போ நமக்கு பார்க்கும்போது மேலே அப்புறமா இந்த பகுதி இப்படி மேலே ஒசத்தி விரிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பகுதி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ மடக்கி விட்ட பகுதி உள்ளாடி மடக்கிக்கலாம். நம்ம உள்ளாடி இந்த பிளாக் பகுதி உள்ளாடி போகிற மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா இப்போ இந்த பகுதியை இந்த மாதிரி இப்படி வச்சு மடக்கிக்கலாம். அடுத்த பகுதியை அதே மாதிரி மடக்கிக்கலாம். இப்போ இந்த பகுதியை ரெண்டாக்கிக்கலாம். அடுத்த பக்கமும் அதே மாதிரி ரெண்டாக்கிக்கலாம். அப்புறமா இதை திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி லைட்டாக இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சுக்கும் போது நமக்கு இந்த பகுதி இப்படி ரெண்டாகும். இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திரும்ப அதை ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க. இப்போ இந்த பகுதியை நல்ல ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இதுதான் அந்த யானையோட தந்தன்னு சொல்லுவோம்ல, தந்தத்துக்கான பகுதி. இப்படி மடக்கி வச்சுருக்கிறத இன்னொரு மடிப்பாக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் அது நமக்கு கொஞ்சம் லீனாக கிடைக்கும். இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி கீழே தாத்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு அந்த யானையோட கொஞ்சம் ஒரு மேலோட்டம் ஒரு இது வந்துடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, நம்ம ஃப்ரெண்டில் இந்த ஃப்ரெண்டில் தும்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. இந்த தும்பிக்கைக்கு கொஞ்சம் வேலை பார்க்கலாம். இதை அடுத்தால பார்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு வரலன்னா ஃபஸ்ட் இப்போ இப்படி பண்ணிக்கோங்க. இந்த பகுதி இப்படி இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறமா இப்போ நம்ம ரெண்டு பக்கமுமே ஃப்ளாட் ஆக்கி மேலே எடுத்து விட்டாச்சு. இந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டா
அடுத்த பக்கத்தையும் இப்படி சென்டர் பார்த்து மடக்கிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பண்ண மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இப்போ 2 பகுதியும் உள்ளாடி அமுக்கி விட்டாச்சு. இப்போ இந்த முனை பகுதியை மட்டும் வளைச்சி விடுங்க, வளைச்சி விட்டுக்கோங்க. 2 பகுதியும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி உள்ளாடி அந்த அதில் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி தெரியணும். அதுக்கேற்றபடி அந்த முனை பகுதியில் மட்டும் விட்டுட்டு மீதி பகுதியை மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்த பகுதியிலையும் அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடும் லைட்டாக ஒரு ஹோல் தெரிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தும்பிக்கைக்கு வருவோம். தும்பிக்கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஒரு லைன் மடக்கணும் பார்த்தீங்களா? இந்த லைனுக்கு நேர் கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா
இந்த காது பகுதிக்கு வரலாம். காது பகுதியில் லைட்டாக இப்படி மடக்கி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த லைன் அப்போ தான் அந்த காது மடக்கு நமக்கு கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி ஃபீல் வரும். இப்போ அந்த பக்கம் மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம் காதுக்கு. இப்போ பார்த்தீங்களா நமக்கு எலிஃபெண்ட்டோட காது மாதிரி வந்துடுச்சு.